முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டாலும் 12 தொகுதிகள் குறைவாகவே கிடைக்கும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். ஆயிரத்து 1971 ஆண்டு மக்கள் தொகைப்படி மறுவரையறை செய்வது மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தென் மாநிலங்களில் எம்பிக்களை கொண்ட கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க தீர்மானம். குழு தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க முடிவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. பாமகவின் அன்புமணி உள்ளிட்டோரும் ஆதரித்து பேசினர். மக்கள் தொகைப்படி தொகுதிகளை மறுசீரமைப்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனை என மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம். விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பதும் சரியான முன்னெடுப்பாக இருக்காது எனவும் கருத்து. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பங்கேற்ற அதிமுக கூட்டத்தில் நிர்வாகிகள் மோதல். நாற்காலிகளை வீசி எறிந்து தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. துரோகிகளை கண்டறிந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டிய நேரம் இது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோற்றதற்கு முன்னாள் எம்எல்ஏ அந்தியூர் ராஜாவே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்ற உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நேரில் வாழ்த்து சொன்ன மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பத்ம விருது பெறும் நடிகை சோபனா உள்ளிட்டோரையும் சந்தித்து வாழ்த்தினார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கணிப்பு. சிவாஜி வீட்டில் துஷ்யந்துக்கு பங்கு இல்லாததால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அன்னை இல்லம் வீடு நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது என மூத்த மகன் ராம்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. பயிற்சிக்காக மாட்டை அடக்கினால் 200 ரூபாய் தருவதாக உரிமையாளர் கூறியதால் சிறுவன் அடக்க முயன்றதாக புகார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த களம்பூரில் காளை முட்டி சிறுமி உள்ளிட்ட 10 பேர் காயம். 39வது ஆண்டாக நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் நேர்ந்த சோகம். திருப்பூரில் எஸ்பிஐ வங்கிக் கிளையில் ஒரே நேரத்தில் மாயமான 35 வாடிக்கையாளர்களின் பணம். 0 பேலன்ஸுக்கு சென்றதால் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவில் கட்சி துண்டு போட்டு நடனமாடிய மாணவர்கள். சாதி ரீதியிலான பாடலும் போடப்பட்ட நிலையில் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்.
தற்கொலைக்கு முயன்ற பின்னணி பாடகி கல்பனாவின் உடல்நிலையில் முன்னேற்றம். தற்போது சுயநினைவுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சிங்கமுத்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது சாட்சி விசாரணைக்காக நடிகர் வடிவேலு சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக தனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடிவேலு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இந்த நஷ்டஈடு வழங்குவது இல்லாமல் தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு வந்தது. அப்போது வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனி மேற்கொண்டு அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்து ஏற்கனவே சிங்கமுத்து தரப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படியே அவர் ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுப்படி மேற்கொண்டு வடிவேலுக்கு எதிரான அவதூறான கருத்தை தெரிவிக்க மாட்டேன், வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிட போவதில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கின் ஒரு பகுதி விசாரணை தான் தற்போது மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அதன்படி இன்று மாஸ்டர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் அந்த சாட்சி விசாரணைக்காக நடிகர் வடிவேலு ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சற்று முன்னர் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ள அந்த மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வடிவேலு வந்துள்ளார். இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் சாட்சி விசாரணை நடத்துகிறோம். அந்த நடத்தப்பட்ட பிறகு இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்படும். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன். கோவையின் காவல் தெய்வமாக திகழும் கோணியம்மன் கோயில் திருத்தேரோட்டம் துவங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கோவையின் காவல் தெய்வமாக திகழக்கூடிய கோணியம்மன் கோவிலின் திருத்தேரோட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையின் காவல் தெய்வமாக கோணியம்மன் திகழ்ந்து வரும் நிலையில் தற்பொழுது அந்த கோவிலின் திருத்தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. தேர்நிலை திடலிலிருந்து துவங்கிய இந்த திருத்தேரோட்டமானது ஒப்பனக்கார வீதி, வைஷால் வீதி வழியாக மீண்டும் தேர்நிலை திடலை வந்தடையும். இந்நிலையில் இதனை காண்பதற்கு கோவை மட்டுமின்றி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு அம்மனை தரிசித்து வருகிறார்கள். மேலும் இதற்காக 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தேர் சுற்றி வரும் பகுதிகளில் தன்னார்வலர்கள் பலரும் நீர்மோர், நீராபானம் போன்ற பல்வேறு பானங்களை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய மக்களும் பலரும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோரானதை வழங்கி வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய பல்வேறு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். தற்பொழுது இந்த திருத்தேரோட்டமானது தேர்நிலை திடலை கடந்து இருக்கும் நிலையில் ஒப்பனகார வீதி, வைஷாலி வீதி வழியாக இன்னும் 1 மணி நேரத்தில் மீண்டும் தேர்நிலை திடலையே வந்தடையும். இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு காவலர்களும் பாதுகாப்பு பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். பொதுமக்களும் பாதுகாப்பு பணிகள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.